கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஆகாய் தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகாய் 2:5 அதன் பின்பகுதி. நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உங்களை நோக்கி சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதேயுங்கள், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படாதிருங்கள்ன்றாரா? கம்ஃபர்டர், ஆறுதல், தேர்தல் அளிக்கும் ஆவியானவர் உங்கள் நடுவிலே உங்களுடனே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க. தேவ ஆவியானவர் உங்களோட வாசம் பண்ணுவதை எப்படி நீங்க தெரிந்து கொள்வது? தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மளுடனே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் அனைவர் மேலும் இருக்கிறது. இல்லாட்டி பைபிளை படிச்சு பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு தேவனோட வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர். அப்ப உங்கள் மேலே தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே இருக்கிறார். அது எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணினபடியே. அப்ப தேவன் உங்களுடன் என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பறிந்து உங்களுடனே இருப்பேன், சகல நாட்களிலும் உங்களுடனே இருப்பேன். அதுதான் தேவன் உங்களுடன் பண்ணியிருக்க உடன்படிக்கை. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்ப அப்படி உடன்படிக்கை பண்ணின தேவன் என்ன சொல்றாரு? பயந்து கொண்டிருந்த மக்கள்கிட்ட திருப்பி அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பைபிள் முழுக்க பார்க்கலாம். திருப்பி நான் உங்களோட இருக்கேன், பயப்படாதுங்க, நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களுக்கு முன்பாக செல்வேன் அப்படின்னு வேதம் முழுக்க அந்த மாதிரி வசனங்களை பார்க்கலாம். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, ஒருவேளை பயத்தில் இருக்கீங்களா? தேவன் கைவிட்டார் அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? இதுக்கும் பயப்படாதீங்க. உலக முடிவு பரையந்து தேவன் உங்களுடன் உங்களை வழி நடத்த வல்ல தேவன். அதாவது நம்ம தான் பயந்து கொண்டு இருக்கிறோம். பயத்தின் ஆவி யார் கொடுக்குறதுன்னா, உலகத்தின் அதிபதி தான் பயத்தின் ஆவியை கொடுக்கிறது. தேவன் கொடுக்குற ஆவி எப்படி இருக்குன்னா உற்சாகம் உள்ள ஆவி. அது உற்சாகம் உள்ளதுன்னா பைபிளை படிக்கிறோம். தேவ ஆவியானவர் உற்சாகம் உள்ளவர், பயத்தின் ஆவி கிடையாது. நம்மளை எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க எந்த நிலைமையில எந்த இடத்துல எவ்வளோ மோசமான இடத்துல இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவ பிரகாசம் உங்கள் மேல் வீசும் பொழுது, தேவ ஒளி உங்கள் மேல் படும் பொழுது நீங்க உற்சாகத்தின் ஆவியை நிரப்பப்படுறீங்க. தேவன் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து கொள்கிறீங்க. நிறைய நேரம் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நன்மை நடந்தா அல்லையா அப்படின்றோம், ஆமைன்றோம், சந்தோஷம்ன்றோம், அவர் சோத்திரம் சொல்றோம். அதே நேரம் லேசா ஒரு தடுமாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, தேவனை கைவிட்டார் அப்படின்றோம். தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. தேவன் கைவிடவே மாட்டாருங்க. என்றென்றும் தேவன் கைவிட மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கையும் தேவன் திருப்பி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதீங்க, நான் பரிசுத்தாவியானவர், நான் விட்டு செல்லும் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுடனே இருக்கிறார். எதுக்கு பயப்படுறீங்கன்னு தான் தேவன் திருப்பி சொல்றாரு. ஒருவேளை தேவன் கைவிட்டாருமா? கிடையாது. ஒருவேளை தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நம்ம சுழற்சியில் நடக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த தடங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே பயமே கிடையாது, எங்கேயுமே தடங்கள் கிடையாது, எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, எங்கேயும் தோல்வி கிடையாது. தேவ திட்டத்தின்படி நடக்கிறவங்களுக்கு மகிமையின் மேல் மகிமையை தான் தேவன் தர விரும்புவாரே தவிர உங்களை தோல்வி அடைய செய்து அதில் உட்காந்து விரும்புகிற தேவன் கிடையாது. உங்கள் வருத்தம், உங்கள் கஷ்டங்கள், கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் கிடையாது. ஒருவேளை உலகத்தின் அதிபதியாக நினைச்சு சந்தோஷப்படலாம். ஆனால் கைவிடாத தேவன், என்றென்றும் மாறாத தேவன் உங்களுடன் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியான துணையோடு நீங்கள் உலகத்தை மேற்கொள்ளும் பொழுது தேவன் சொல்கிற வார்த்தை தான், பயப்படாதீங்க, பயப்படாதிருங்கள், பரிசுத்தாவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் புரியாமல் இருந்தீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஆவியானவரே, நீங்கள் என்ன நடுவில் இருப்பதை, நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதை, நீங்கள் எங்கள் வாய் மூலமாக பேச ஆசைப்படுவதை, நீங்கள் என்னை வழி நடத்துவதற்கு ஆசைப்படுவதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதை நான் எப்படி உணர்ந்து கொள்வேன்ட்டு அவர்கிட்டயே கேளுங்க. அவர் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்ல தேவன். எது வேணா அவர்கிட்ட கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம். என்ன வேணா கேட்டாலும் அதுக்கு தேவன் உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி கேளுங்க. ஆனால் அதில் ஒரு காரியம் இருக்கு, தேவ சித்தத்தின்படி கேளுங்க. தேவன் உங்களை வழிநடத்த வல்லவர். ஆனால் தான் சொல்றாரு பாருங்க, என் ஆவியானவர், நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே வாசம் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்க, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார். நிலை கொள்வதுன்னா என்ன? விட்டு பிரியாதுதான் நிலை கொள்வதுன்னு அர்த்தம். அப்போ உங்களை விட்டு பிரிந்து போகிற தேவன் கிடையாது. நீங்க தான் அவர் ஆவியானவர் விட்டு பிரிந்து வந்து விடுகிறோம். இன்றைய தினத்தில் ஒரு முடிவு கொடுப்போம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் முழுவதை நான் உணர்ந்து உண்டு, அதன்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்ய மாட்டவர். காயத்தின் ஆவியை இடத்தில் நிறுத்தப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரேன்னு தேவன் நோக்கி கேட்போம். ஆவியானவர் உங்களுக்கு உதவுவதற்காக நல்லவராக இருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமான பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்கான நன்றி ஆண்டவரே.
நீர் எங்களுடன் பண்ணின உடன்படிக்கை பர்சாவையினர் எங்கள் நடுவிலே இருப்பார் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஸ்தாபனே, எப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பயப்படாமல் தகப்பன உற்சாகத்தின் ஆவியாளர்களை நிரப்பியதற்கான நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடன் பண்ணின உடன்படிக்கை என்றென்றும் மாறாது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பயத்தின் ஆவியை எடுத்து கொடுமா ஆண்டவரே. இன்றைய தினம் என்ன நடக்குமோ, நாளைய தினம் என்ன நடக்குமோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர்களுக்குள்ளே என்ன நடக்குமோ, எனக்கு இவ்வளோ கடன்கள் இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கும் அனைவரையும் தகப்பனே பரிசுத்தாவியானவரை நீர் உற்சாகத்தினாலே வழிநடத்துவோம். சகல போராட்டத்திற்கும் விடுதலை நீர் ஒருவரே என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.